மத்திய அரசு சிறுபான்மையினருக்கு வழங்கக்கூடிய சலுகைகளை குறைத்துக் கொண்டே வருவதாக தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் பேகம்பூர், மேட்டுப்பட்டி, நத்தம் சாலை ஆகிய இடங்களில் செயல்பட்டு வரும் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் மற்றும் விடுதிகளை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆய்வு செய்தார். மாணவர்களின் குறைகள் குறித்து கேட்டறிந்த அவர் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு பணிகளுக்காக தமிழக அரசின் நிதியினை பள்ளி நிர்வாகிகளிடம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசு சிறுபான்மையினருக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை படிப்படியாக குறைத்து வருவதாக கூறினார். தமிழகத்தில் கல்வி மற்றும் சிறுபான்மையினர் வளர்ச்சிக்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்தார். இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் சிறுபான்மை மக்களை வஞ்சிக்கின்ற வகையில் தொடர் கல்விக்கு முட்டுகிட்டை இடுகின்ற வகையில் கல்வி உதவித் தொகையை படிப்படியாக நிறுத்தி வருகிறார்கள். தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளியினுடைய கட்டமைப்புகளெல்லாம் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தலா 10 கோடி வழங்கப்பட்டு அந்த பணி தொடர்ந்து நடைபெறுகிறது.